வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா 1000 ரூபா வாங்கக்கூடிய பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த வருடம் 2025 புதிய விண்ணப்பதாரர்களாக இருக்கட்டும், ஆல்ரெடி அப்ளை பண்ணி விடுபட்டவர்களாக இருக்கட்டும், நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த வருடம் புதுசாக அப்ளை பண்ணும்போது என்னென்ன தகுதிகள் வேணும், ஸோ இந்த தகுதிகள்லாம் இல்லை அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு இந்த 1000 ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தகுதி பட்டியலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொகை திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து இந்த தகுதி பட்டியல் யார் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், விடுபட்டவர்களாக இருக்கட்டும், இந்த வருடம் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் இந்த தகுதி பட்டியல் பொருந்தும் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்குது. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக புரியும். வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் திட்டங்களில் மிகவும் வரவேற்பு பெற்ற திட்டம் என்றால் அது மகளிர் உரிமை தொகை திட்டம்தான். தற்போது குறிப்பிட்ட மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் நிலையில் விண்ணப்பித்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை 3 மாதங்களில் வழங்கப்படும் எனவும் இதற்கான பயனாளிகள் தேர்வு தொடங்கியுள்ளதாகவும் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்தார். இதையடுத்து ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் பட்டியலில் இருந்து புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். சிலர் புதிதாக விண்ணப்பிக்க இருக்கும் நிலையில் விண்ணப்பத்தில் சிறிய தவறு செய்தாலும் பணம் கிடைக்காமல் போய்விட வாய்ப்பிருப்பதாக கூறுகின்றனர். இந்நிலையில் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிதாக திருமணமானவர்கள், புதியதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள், பெயர் நீக்கம் செய்யப்பட்டு மீண்டும் மேல்முறையீடு செய்தவர்கள் என மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை விரைவில் புதுப்பிக்கப்பட இருக்கிறது. புதிய பயனாளர்கள் இணைப்பு தொடர்பான அறிவிப்பும் விரைவில் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்தவர்களுக்கு இன்று 3 மாத காலத்தில் விண்ணப்பம் பெறப்பட்டு தகுதியுடைய அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் புதிய பயனாளிகளிடம் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது எனவும் ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களின் விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என கூறப்படுகிறது. ஸோ இதில் நான் முன்னாடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே இந்த புதிய பயனாளிகள் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் இருக்கிறாங்களோ ஸோ அவங்க எல்லாரையோட பட்டியலில் இருக்கக்கூடியவங்களை தேர்ந்தெடுத்து ஸோ ஜூலை மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாங்கிறது மாதம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்க்க போனால் ஆனால் புதிதாக எத்தனை பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்பது தெரியாத நிலையில் 15 லட்சம் முதல் 30 லட்சம் வரை புதிய பயனாளிகள் சேர்க்கப்படலாம் என கூறுகின்றனர். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பயனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சேர்க்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ நிராகரிக்கப்பட்டவர்கள், விடுபட்டவர்கள், இந்த 2025 புதிய பயனாளிகள் எல்லாத்தையுமே சேர்த்து 15லேருந்து 30 லட்சம் பயனாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த வருடம் சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் வருமான வரி செலுத்துபவர்கள், கார் உள்ளிட்ட வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், சொந்த நிலம் வைத்திருப்பவர்கள், மின்சார கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு அளவுகோல்களின்படி பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் சிலர் செய்யும் சிறு தவறுகள் விண்ணப்பத்தினை நிராகரிக்க வாய்ப்பாக அமையும் என எச்சரிக்கின்றனர் அதிகாரிகள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து இந்த புதிய விண்ணப்பத்தில் செஞ்சிடக்கூடாது. என்னென்ன செய்யணுங்கிற ஒரு டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது மொபைல் எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை மாற்றி கொடுப்பது, தவறுதலாக ஒரு எண் மாறுவது ஆகியவற்றால் கூட மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் போகலாம். தொலைபேசி எண்ணை சரியாக கொடுத்து வங்கி கணக்கு எண்ணை தவறாக கொடுத்தால் மெசேஜ் வரும், ஆனால் பணம் வராது. இ-சேவை மையங்கள் மூலமோ அல்லது ரேஷன் கடைகள் மூலமோ மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது ஆவணங்கள் அனைத்தையும் சரியாக இருக்கிறதா, மொபைல் எண், வங்கி கணக்கு எண், IFSC கோடு உள்ளிட்ட சரியாக இருக்கிறதா என ஆராய்ந்த பிறகு விண்ணப்பிக்க வேண்டும். இதனால் தடைப்படாமல் மகளிர் உரிமை தொகை மாதம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்கின்றனர் அதிகாரிகள். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கா, நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணாலும் சரி, ரேஷன் கடையில் அப்ளை பண்ணாலும் சரி, ஸோ நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரை யாருக்கு கிடைக்காது என தெரிந்து கொண்டு விண்ணப்பிப்பது தேவையற்ற அலைச்சலை தவிர்க்கும். ஸோ அந்த வகையில் 21 வயது நிறைந்த பெண்கள் குடும்ப தலைவிகளாக கருதப்படுவார்கள். அதே நேரத்தில் திருமணம் ஆகாத தனித்து வசிக்கும் பெண்கள், கைம்பெண்கள், திருநங்கைகள் குடும்பங்களில் அவர்கள் தலைவியாக கருதப்படுவார்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தகுதி அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போனால் 5 ஏக்கர் நன்சை, 10 ஏக்கர் புன்செய்க்கு அதிகமாக
வைத்திருப்பவர்கள், ஆண்டுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் உள்ளவர்கள், 3600 யூனிட்டுக்கு மேல அதிகமா மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள், வருமான வரி செலுத்துவோர், தொழில் வரி செலுத்துவோர், எம்பி, எம்எல்ஏக்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், ஊராட்சி உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் தவிர்த்த மக்கள் பிரதிநிதிகள் விண்ணப்பிக்க முடியாது. திட்டத்தில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஆண்டு ஓய்வூதியம், சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் பெறுவோரும் விண்ணப்பிக்க முடியாது. கார், ஜீப் உள்ளிட்ட 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களும், அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வங்கி ஊழியர்கள், வாரிய ஊழியர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இருப்பதும் கவனிக்கத்தக்கது அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி இந்த ரீசன்னாலையும் பார்த்தீங்கன்னா விடுபட்டிருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடி இந்தந்த தகுதி அடிப்படையில் யாரெல்லாம் இல்லையோ மறுபடி அவங்க விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மெயினாக பார்க்க போனோம்னா இந்த வருடம் 2025 புதிய விண்ணப்பதாரர்கள் யார் அப்ளை பண்ண போகிறாலும் சரி, அவங்க பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஆதார் எதில் சீடாயிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்தா அவங்களுக்கு பணம் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலையும் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது போல் நீங்கள் உடனுக்குடன் இந்த பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன்.